வட மாநிலங்களில் மழை கொட்டி தீர்த்துக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. வங்கக்கடலில் காற்றழுத்தம் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக டெல்லி, ஹரியானா உள்ளிட்ட இடங்களில் மழை வெளுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறது. இதனால் சாலைகள் அனைத்தும் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க டெல்லியின் தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, ஒடிசா அருகே வங்கக்கடலில் நிலவக்கூடிய காற்றழுத்தம் வலுவடைந்து வருகின்ற காரணத்தினால் வட மாநிலங்கள் அனைத்திலுமே கனமழை பெய்து வருகிறது. என்ன நிலவரம் அங்கே தற்போது? தலைநகர் டெல்லியில் இப்போது மழை இல்லை என்றாலும் ஏற்கனவே வட மாநிலங்களில் பெய்துள்ள மழை காரணமாக யமுனை நதியின் நீர்மட்டம் அபாய அளவை தாண்டி உயர்ந்துள்ளது. இதனால் தாழ்வான பகுதிகளிலே தண்ணீர் புகுந்துள்ளது. குறிப்பாக யமுனை கரை அருகே உள்ள யமுனா பஜார், யமுனா கதர், கீதா காலனி ஆகிய இடங்களிலே பல்வேறு குடியிருப்பு பகுதிகளிலே தண்ணீர் புகுந்துள்ளது. சாலைகளிலும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதே போன்ற காட்சிகள் ராஜஸ்தான், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா ஆகிய மாநிலங்களிலும் தற்போது வெள்ளம் எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கிறது என்பதை காட்டும் வகையிலே உள்ளது. குறிப்பாக டெல்லிக்கு மிகவும் அருகே உள்ள குருகிராம் பகுதியில் பல்வேறு சாலைகளிலே தண்ணீர் தேங்கி நிற்கிறது. வடியாமல் இருப்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு மக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதற்கு கடுமையான சிக்கல்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அதே போலவே ராஜஸ்தானிலும் பல்வேறு பகுதிகளிலே, பொதுவாக ராஜஸ்தானிலே அதிகம் மழை பெய்யாது என்பது உங்களுக்கு தெரியும். பாலைவன பகுதிகளுக்கு அருகே இருக்கிறது. இருந்தாலும் அங்கும் கடும் மழை பொழிவு காரணமாக தற்போது சாலைகளிலே தண்ணீர் தேங்கி நிற்கிறது. அங்கு வடிகால் வசதிகள் அதிகம் இல்லாததும் இதற்கு ஒரு காரணம் என சொல்லப்படுகிறது. மேலும் உத்தரப்பிரதேசத்திலே அலிகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலே தண்ணீர் வரத்து அதிகமாக இருப்பதன் காரணமாக சாலைகளிலே தள்ளி தேங்கி நிற்கிறது. பல்வேறு இடங்களுக்கு மக்கள் சென்று வருவது மிகவும் சிரமமாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த பகுதிகளிலே தற்போது நிவாரணப் பணிகள் மற்றும் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. பஞ்சாப் மாநிலம்தான் இருப்பதிலேயே மிகவும் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என சொல்லப்பட்டிருக்கிறது. பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் என அந்த மாநில அரசு அதிகரித்து மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களிலே மலைப்பகுதிகளிலே பெய்துள்ள கடும் மழை காரணமாக அந்த தண்ணீர் அனைத்துமே சமவெளி பகுதிகளுக்கு வரும்போது நேரடியாக பஞ்சாப் மாநிலத்திலே கடும் பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது. ஆகவே பஞ்சாப் மாநிலத்திலே பலரும் முகாம்களிலே தங்கியிருக்கிறார்கள். குருத்வாராக்கள் உள்ளிட்ட இடங்களிலே தஞ்சமடைந்திருக்கிறார்கள். டெல்லியிலும் நீங்கள் சொன்னது போல யமுனை கரைக்கு அருகே உள்ள பகுதிகளிலே முகாம்கள் அமைக்கப்பட்டு அங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு, மருத்துவ வசதிகள் ஆகியவை வழங்கப்படுகின்றன. கடுமையான பாதிப்பு வட மாநில அனைத்திலுமே இருப்பது முதல் முறையாக பல வருடங்களுக்கு பிறகு பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு பிறகு யமுனை நதியிலே இத்தகைய வெள்ளம் வந்திருக்கிறது என்பதை இங்கு வசிப்பவர்கள் மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண பணிகளுக்கு அரசு உதவ வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.